உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. நார்மலாக நம்ம ஊரில் விளையக்கூடிய கார்னை வச்சு செய்யக்கூடிய ஒரு கார்ன் வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 2 கார்ன் எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சு கார்னாக எடுத்துக்கோங்க. முத்திருச்சுன்னா துருவருக்கு வராது. 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணினது, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, பொடியை கட் பண்ண மல்லி இலை, அடுத்து இந்த கானை காய் சீவறதில் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இது கூட கடலை மாவு உள்ள சேர்த்துடலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு உள்ள சேர்த்துடலாம், அடுத்து அரிசி மாவு, அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், மல்லி இலை, இது எல்லாமே கலந்துட்டு அடுத்து எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலந்துடலாம். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சிடலாம். இந்த உருண்டைகள் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக வராது, இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இந்த பால் எல்லாத்தையும் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரம் செவந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுவையான கார்ன் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.